வசனத்துல அந்த ரிப்பீட் பண்ண முதல்ல அதில் பார்த்துட்டு வர சொன்னீங்க. வெரி குட். இந்த எத்தனை பக்கம்? 595. 595. சூரத் ஷம்ஸ். பார்த்துட்டு வந்தீங்களா? தேனீங்களா இனிச்சா? பார்த்தேன், கிடைக்கல. அப்போ நான் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுமா? அப்போ உங்களுக்கு ரிப்பீட் பண்ணி தந்துட்டேன்னு சொன்னா நீங்க திருப்பி என்ன செய்யணும் மறந்துடணும். அப்படியா? என்ன செய்ய அதை நீங்க பேசிட்டு ஞாபகப்படுத்தணும். ஒருவன்ல பேசிட்டு தேடி அந்த மாதிரி இடங்கள் வார நேரத்துல அதுகளை ரிப்பீட் பண்றதுக்கு புத்தகங்களை பார்த்து குடிச்சு எடுத்துக்கணும். விளங்கல. சொல்லித்தாரு, கொஞ்சம் சொல்லித்தாரு. உதாரணங்களை போட்டு விளங்கப்படுத்த கொள்ள உங்களுக்கு அது ஈஸியாக விளங்கும். ஸ்கிரீன் அதிக ஸ்கிரீன் இல்ல. I tell you this, we run a hostage. விளங்குது இப்ப. வந்துட்டு நான் பார்க்க போற விஷயம் என்ன, வசனங்களை மீட்டி ஓத தேவைப்படாத இடங்கள். வசனத்துல ரிப்பிட்டேஷன் வராம ஓதக்கூடிய இடங்கள். 3 இடங்கள், 3 சந்தர்ப்பத்துல நாங்க ரிப்பிட்டேஷன் இல்லாம ஓதலாம். கவனமா விளங்கிக்கணும். 3 சந்தர்ப்பத்துல ரிப்பிட்டேஷன் இல்லாம எங்களுக்கு ஓதலாம். முதலாவது சந்தர்ப்பம் வக்குப்புடைய அடையாளங்கள் வருதல். நீங்க ஓதிக்கொண்டு போகின்ற சந்தர்ப்பங்கள் இடையில சுவாதுலாம் யான்னு சொல்லி சின்ன எழுத்துல வரும், ஜீம் வரும், யா வரும், லாமீம் வரும், லாமலிப் வரும், சீன் சுவாதுலாம் யா வரும். இந்த மாதிரி சில எழுத்துக்கள் சிறிய எழுத்துக்களாக வசனங்களுக்கு இடையில வரும். அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல உங்களுக்கு பயம் இல்லாம நிறுத்திட்டு போகலாம். அது குர்ஆன் எங்களுக்கு அலோ பண்ணிக்கிற, எங்களுக்கு என்ன சொல்ற சலுகையாக ஃப்ரீயா தந்திக்கிற சில நிறுத்துறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பங்கள் தான் அது. அப்ப நாங்க அதுல நிப்பாட்டிட்டு போகலாம். இதுதான் பெஸ்ட் மெத்தட் வகுப்புடைய அடையாளங்கள் வாரது என்றதை பொறுத்த வரைக்கும். ஓகே. 2வது, வசனத்தில இடையில அல்லது என்ற எழுத்துக்கள் மூலமாக புதிய ஒரு சொல் ஆரம்பமாகுதல். எப்படி? வசனத்துக்கு இடையில வருகின்ற ஒரு சொல் வாவ் அல்லது என்ற இந்த எழுத்துக்களில் ஒன்றின் மூலமாக ஆரம்பமாகுதல், ஸ்டார்ட் ஆகணும். இதுல பாருங்க,
இந்த ரப்பிக்கு பின்னால ஸ்டார்ட் பண்ற வன நஹா என்ற சொல் வாவ் என்ற ஸ்டார்டிங் லெட்டரோட ஸ்டார்ட் ஆகுது. அப்ப எங்களுக்கு இந்த வசனத்தை முழுமையாக ஒரே மூச்சில ஓத கஷ்டம் என்றால் என்ன செய்யலாம்? ரப்பி என்று நிப்பாட்டிட்டு வனஹ நஃப்ஸ அனில் என்று போலாம். ஆ வசனத்தில் இடையில வரும் சொல் வாவ் அல்லது ப போன்ற எழுத்துக்கள் மூலமாக ஆரம்பமாகுதல். அவற்றை இன்னொரு முக்கியமான விஷயம் அதையும் படிச்சு கொள்ளணும். இப்ப வாக்கு பின்னால நகாண்டிக்குது. இந்த சொல்லோட இந்த வசனம் முடியுது என்றிருந்தால் இந்த இடத்துல நிப்பாட்டிடாது. ஆ சொல்றது ஏன் விலங்க நிப்பாட்டியலாது என்றால் வாவ் என்ற அந்த எழுத்தை தொடர்ந்து குறைந்தபட்சம் மினிமம் 2 வேர்ட்ஸ் சரி ஈக்கணும். மினிமம் 2 வேர்ட் 2 வேர்ட்ஸ் ஈக்கணும். உதாரணத்துக்கு ஒன் அண்ட் ஆஃப் சொல்லி வந்துட்டா 2 வேர்ட்ஸ். அப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம்? என்று சொல்லி ரப்பியை நிப்பாட்டிட்டு ஓதலாம். ஆ சரியா? சரி, இன்னொரு உதாரணத்துல பார்ப்போம். வாரது வாரது பார்ப்போம். இதுல பாருங்க எங்க வந்துக்கிட்டு பாருங்க எவ்வளவு பெரிய வசனம் உண்டு. இந்த வசனம் அவ்வளோத்தையும் ஒரே மூச்சில ஓத இயலுமா? இயலாது. ஏழு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நாங்க நிப்பாட்டி ரிப்பிட்டேஷன் இல்லாம ஓதுறதுக்கு நாங்க இந்த இடத்தை யூஸ் பண்ணலாம். قل أوحي إلي أنه استمع نفر من الجن فقالوا إنا سمعنا قرآنا عجبا. உங்களுக்கு ஆ பேலன்ஸ் பண்ணி ரெண்டா உடைக்கலும். இந்த பேலன்ஸ் பண்றதுங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். கவனமா பேலன்ஸ் பண்ணி கொள்ளணும். ம் ஏன் இது முக்கியமான விஷயம். அடுத்த விஷயத்தை பார்ப்போம். 3வது கேன்சர் வசனத்திற்கு இடையில தும்ம என்ற சொல் வாரது. என்ன சொல்? சும்மா சும்மா இல்ல, சூவண்டா பிள்ளை அது சீன். சும்மண்டா என்ன வரணும்? தும்ம சும்மா கவனமா இருக்கணும். ஏண்டா போலவாது நீங்களே குழம்பிடுவீங்க. இந்த சீன் வந்திக்குதா வந்திக்குதான்னு சொல்லி குழப்பம் பெரிய குழப்பமா போயிடும். வர வேண்டியது தும்ம. சா உச்சரிப்ப எடுத்துக்கொள்ளணும். சரி, இப்ப பாருங்க சும்மா என்று வந்தாலும் உங்களுக்கு என்ன செய்யலாம்? ரிப்பீட்டேஷன் இல்லாம ஓதலாம். ஆனால் ஒரு கண்டிஷன் இங்க பாருங்க. சில சொற்கள் எழுத்துலையும் ஆரம்பிக்குது. என்ன பேசுறது கேக்குதா? கேட்கலையா? என்ன பிரச்சனை? ஆ கேக்குது. கேக்குது. சில சொற்களை பாருங்க என்ற எழுத்துல ஆரம்பிக்குது. சில சொற்கள் என்ற எழுத்துல ஆரம்பிக்குது. அதுக்கு பின்னால சும்மா வதிக்குது. பாருங்க, இந்த இது இந்த இது ஆ உங்களுக்கு இந்த வசனத்தை இதுல நிப்பாட்டே இயலாது. ஏன் தெரியுமா? சரியா பின்னாடி வேண்டு வந்திருக்கிறாரு. நல்ல ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த மாதிரி நல்ல ஞாபகம். இன்னல்லதீன அது நிப்பாட்டே இயலாது. ஏன்னா அது 2 வேர்டு சொல். சரியா? இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன் பின்னுகால அண்ணன் திருப்பி வாவ் ஸ்டார்ட் ஆகுறாரு. இந்த மாதிரி வாவ் இடையில ஸ்டார்ட் ஆகினா திருப்பி அடுத்த சொல்லல சும்மா ஸ்டார்ட் ஆகினா நல்லா சும்மா எந்த சொல்லும் வரலாம். இதுகள் மாறி மாறி வரலாம், பிரச்சனை இல்ல. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல நீங்க என்ன செய்யணும் என்றால் கவனமாயிக்கணும். இவர் இடைப்பட்டவர் சொல்லித்தானே. இந்த சொல்லுக்கு ஆ பின்னுக்கு சும் வைக்கிறாரு, இவருக்கு முன்னாடி ஃபேம் வைக்கிறாரு.
அப்போ இந்த சொல்ல நீங்க என்ன செய்யணும்டா, அந்த வாவுக்குரிய வாவு சேர்ந்து வார இந்த சொல்ல முன்னாடி வார வசனத்தோட நீங்க சேர்த்து ஓதணும். பின்னுக்கால கொண்டு போக கூடாது. விளங்குதா சொல்றது? இல்ல ஆ? முன்னாடி கொண்டு போக்குறேன்ல. முன்னாடி கொண்டு போறேன்டால் நான் ஓதி காட்டுறது பாருங்க. இப்படிதான் ஓதலாம். இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத். முன்பகுதியை சேர்த்து தான் அதை ஓதணும். ஆ சும்மை அவங்களுக்கு தனியா எடுத்து ஓதி கொண்டு போகலாம். ஏன் சும்மைக்கு அடுத்து சொல்லது லம் யதூபு. இங்க ஒன்று இல்ல, ஃபேயும் இல்ல, சும்மையும் இல்ல, வாவும் இல்ல. ஆனா பலகும்ல அணைக்குது, அது அடுத்த சொல். பலகும்ல ஃபேய்க்குது. அப்ப இதுல நாங்க பிரச்சனை இல்ல. சும்மலம் யதூபு நிப்பாட்டலாம். திருப்பி فلهم عذاب جهنم நிப்பாட்டலாம். திருப்பி وَلَهُمْ عَذَابُ الْحَرِيقِ. விளங்குதா விஷயம் எப்படிண்டு? ஓ அப்ப இந்த வாவு வந்து வாக்கு அந்த ஃபேக்கும் சும்மைக்கும் நடுவில் கேசிடுத்து எனக்கு அதை அப்படியோ எஸ் தெரிஞ்சு சொன்னீங்க. எஸ், அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்கத்து பக்கத்துல நிறுத்துறதுக்கான அந்த எழுத்துக்களை தானே சும்மா அது பக்கத்து பக்கத்துல வந்துச்சுதண்டா, முதலாவது வார வரைக்கும் தாரே அவரை முதல் வசனத்தோட முதல் பகுதியோட சேர்த்து விட்டுறணும். இறுதியாக ஆ வார வரைக்கும் தாரே இறுதியாக வார வரை நாங்க புதுசா ஆரம்பிக்கலாம். உதாரணத்துக்கு பாருங்க, இதுல வேய்க்குது, இதுல ஃபேய்க்குது, இதுலயும் ஒரு வா வந்திக்குது, இதுலயும் ஒரு வா வந்திக்குது. இதுல வந்துச்சுன்னா எங்க நிப்பாட்டணும்? உலகத்தையும் வந்தா நிப்பாட்டணும். நிப்பாட்டி என்ன செய்யணும்? இவரு கடைசி உள்ள ஜஹாண்டைக்கு முன்னுக்கு ஒண்ணும் இல்லையே. ஆ ஆகவே இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். فَلَهُمْ عَذَابُ جَهَنَّمْ என்று ஸ்டார்ட் பண்ணலாம். ஆ எப்படி விளங்குதா? கஷ்டமாகிதா? விளங்கிச்சு. அது திருப்பி கொஞ்சம் பார்க்கணும். அப்படியா? இல்லை அந்த நீங்கள் சொன்னீங்க அந்த ஒன்றுக்கு இந்த முடிஞ்சதை பிற மற்ற வரது அது விளங்கலை என்னன்னு சரியா. அது விளங்கல எனக்கு. நீ கேட்கறதே விளங்குது இல்லை, என்னத்து கேட்கறீங்க? அந்த இப்போ நீ சொன்னீங்கல்ல இன்னல்ல சீனிலேருந்து அந்த யதுபு அதோட துண்டு அதோட பலகும்லேருந்து இன்னொரு துண்டு அது எப்படின்னு எனக்கு விளங்கல. கடைசி சேர்ந்து விளங்கல அப்படியா? ஆ லாஸ்டா சின்ன விஷயம் ஹயாம். அடிப்படையில இப்ப எத்தனை எழுத்துக்கள் நிப்பாட்டுறது ஓதலாம்? ஒன்று ப, அது அது கிளியரா? ரெண்டாவது வ, ஆ மூணாவது சும்ம. இது மூணும் கிளியரா? ஆ இது மூணும் பக்கத்து 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 சொற்கள்ல தொடர்ந்து வந்துச்சு என்றால் பக்கத்து 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 சொல்ல தொடர்ந்து எப்படி வந்துச்சு. தொடர்ந்து வரணும். ஃபாலோ தொடர்ந்து வரணும். இந்த வா வந்துக்குது, அதுக்கு அடுத்த சொல்ல சும்மா வந்துக்குது. ஆனா அடுத்த சொல் ஸ்டார்ட் ஆடுது ஏல ஒன்றும் இல்ல. ஆ விலங்குதா சொல்றது கேட்டுக்கொள்ளணுமா திருப்பி? ஓவோண்டு ம் திருப்பி கேட்கக்கூடாது. விலங்குதா பக்கத்து 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 சொல்லி தொடர்ந்து வரணும். விலங்குதா? ஆ இந்த மாதிரி தொடர்ந்து வந்துச்சு என்றால் கடைசியா வர சொல்லிக்குதே அந்த ஆ சொல்லுக்கு அந்த சொல் தான் நீங்க ஸ்டார்டிங் வேர்டா பார்க்கணும். அந்த சொல்லத்தான் நீங்க ஸ்டார்டிங் வேர்டா பார்க்கணும். இப்ப இங்க பாருங்க, வங்கிறது கடைசியா வந்து சொல்லா இது. இது கடைசியா வந்திக்குதாடா? இல்லையே, அதுக்கு பின்னால சும்மா வந்திக்குது. அப்ப கடைசியா இது சென்டர். இல்லை ஆமா, இந்த முன்னுக்காலு வார்த்தை என்ன செய்யணும்? முன்பகுதியில சேர்த்துடணும். முன்பகுதியில சேர்த்தா ஓதணும். இங்க நீங்க இப்படி ஆ நிப்பாட்டில் எப்படி நிப்பாட்டில் அது இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன் வல் முஃமினாத் தும்ம லம் யதூபு இப்படி ஓதுனது இப்ப இல்ல. ஏன் இவர் அடியில பட்டு ஒரு சொல்ல வந்துடுவாரு. ஒரு சொல்ல வச்சுட்டு எங்க சரி ஓதையிலுமா? இல்லை அதனாலதான் இது பிழை என்று சொல்றோம். ஒரு சொல் வச்சுட்டு ஓதையிலாது. ஏன் அந்த நடுவுல வர வல் முமினாத்தை மட்டும் ஓதையிலாது என்றால் அடிப்படையில ஒரு சொல்ல ஓதுறதுக்கு நாங்க ட்ரை பண்ண கூடாதுங்கிறத படிச்சுக்கிறோம். வல் முமினாத்தை எங்க சேர்க்கணும்?
ஒன்று முன்னுக்கு சேர்க்கணும் அல்லது பின்னுக்கு சேர்க்கணும். ஒன்று ஃபத்தனல் முஃமினீன வல் முஃமினாத் என்று சேர்க்கணும் அல்லது வல் முஃமினாத்தி சும்மன் யதூபு என்று சேர்க்கணும். இதெல்லாம் என்ன சொல்லுது? அதுல அஹ், பின்னாடி பகுதியோட சேர்க்கிறது எங்களோட ஓதலுக்கு அது முரண், டோட்டலி டிஃபரண்ட், கான்ஃபிளிக், அப்ப ப்ராப்ளம். அந்த ஓதல் பல டோட்டல் மீனிங்கையும் தலையில மாத்தி போட்டு குருவாண்ட ம், விளைடா. அப்ப வந்து வல் மீன நிப்பாட்டி வல் முமினத்துலேருந்து யதுவு மட்டும் நிப்பாட்ட முடியும் அப்படி செய்யும் அல்லவா? நோ சான்ஸ் செய்யலாதே. வல் மூமினாத் ஸ்டார்ட் பண்ணி இப்ப நீ கேக்குறீங்க இப்படிதானே, வல் முஃமினாத்தி சும்மலம் யதூபு இப்படி ஆகுறீங்க. அஹ், இங்கன வாவு வைக்கிறாரு, இங்கனைக்க சும்மா வைக்கிறாரு. சொல்லுங்க, சொல்ல விளங்குதா? அஹ், என்ன இந்த மீனிங்கும் நல்லா கேளுங்க. அரபிக் ஸ்பெஷல் என்னடால் இதுட மீனிங்கும் இத தொடர்ந்து வார அந்த வாவுடு சொல்லிக்கிறேன் இதுட மீனிங்கும் ஒன்றுக்கு சேரலண்டால் சரியா? நல்லா கேளுங்க. ரெண்டு அஹ், ஒன்றுக்கு சேரலண்டா மீனிங் எப்படி மாறும்டா? உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சும்மா சொல்லண்டால், நீங்க வீட்டுக்கு போனீங்க ஒரு வாரம் அந்த நான் வீட்டுக்கு போனேன் எடுத்துக்கோங்களேன். அஹ், நான் வீட்டுக்கு போனேன், எனது தம்பி கடைக்கு போனான் என்றால் இங்க எப்படி மாறிக்கும்? நான் வீட்டுக்கு போனேன் கடைக்கு, பின்னுக்கால சொல்லுவீங்க தம்பி பாடசாலைக்கு போனான்னு சொல்லி, பின்னால் பாடசாலைக்கு தம்பி போனான்னு சொல்லி. அப்ப கடைக்குங்கிறது யாரு? இடையில ஒன்றுமில்லாம ஒரு 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 என்ன சொல்ற கன்ஃபியூஸ் ஆகுற ஒரு கேள்வி ஒன்று இடையில ஹைடுன்னு ஆயிடும். அது ப்ராப்ளம். அஹ், அதனாலதான் அந்த கான்செப்டுக்கு நாங்க சொல்றது, வசனத்துல இடையில ஒரு வ வ ஃப தும்ம என்று வார நேரங்கள்ல அதை நாங்க முன்பகுதியோட சேர்க்கறதுக்கு ரெடியா ஒன்று. நீங்க போயிட்டு செல்ஃபா பார்க்கணும், கட்டாயம் பார்த்து குர்ஆன்ல புதிய வசனங்கள் எடுத்து இதை எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் தேடி பார்த்து இப்போ ரெடி ஆயிட்டு வரணும். ஷம்ஸை ஸ்டார்ட்ல இருந்து சரியா ஓதுறதுக்கா